தமிழகத்தில் பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்குகள் 40% அதிகரித்து உள்ளது. 7500 எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என மதுரையில் எவிடன்ஸ் கதிர் பேட்டி. மதுரையில் உள்ள எவிடன்ஸ் அமைப்பின் சார்பில் கடந்த 6 ஆண்டுகளில் தமிழகத்தில் தலித் பெண்கள் மற்றும் பழங்குடியின பெண்கள் மீது நடைபெற்ற சாதி ரீதியான வன்கொடுமை, சாதிய படுகொலை, பாலியல் சித்திரவதை மற்றும் கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி சம்பவங்கள் உள்ளிட்ட 90 வழக்குகளை ஆய்வு செய்து ஆய்வறிக்கை முடிவினை எவிடன்ஸ் செயல் இயக்குநர் கதிர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் கூறுகையில், 90 வழக்குகளில் 3 வழக்குகளில் மட்டுமே நீதிமன்ற தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பல வழக்குகள் நீதிமன்றம் விசாரணைக்கு வரவில்லை. புகார்கள் கொடுத்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக காத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் அரசு இயந்திரத்தின் மீது அதிருப்தியில் உள்ளனர். காவல்துறை கால தாமதம் செய்வதால் வழக்குகளில் கட்ட பஞ்சாயத்து செய்யப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களிடம் பணம் வாங்கி தருகிறோம், வழக்கை வாபஸ் பெறுங்கள் என காவல்துறை விசாரணை அதிகாரிகள் கூறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்களில் 3% பேருக்கு மட்டுமே நீதி கிடைக்கிறது. வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களை விமர்சனம் செய்கிறார்கள். விமர்சனம் செய்வோர்களை வழக்குகளில் சேர்த்து கைது செய்ய வேண்டும். வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளம் வெளியே வருகிறது. எஸ்சி எஸ்டி ஆணைய கூட்டத்தை நடத்த வேண்டும். தமிழகத்தில் 7500 எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு வழங்குவதில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25 லட்சம் நிதி உதவி, அரசு வேலை வழங்க வேண்டும். நீதிமன்றங்களில் வன்கொடுமை வழக்குகள் தேங்கி நிற்கிறது. தமிழகத்தில் பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்குகள் 40% அதிகரித்து உள்ளது. ஒரு வழக்கில் குற்றவாளி ஜாமீன் கிடைப்பதற்காக பாதிக்கப்பட்ட சிறுமியின் வயதை 13 வயதுக்கு பதில் 14 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக காவல்துறை குற்றவாளியிடம் பணம் பெறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிக்கு முன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மாவட்ட எஸ்சி எஸ்டி கமிட்டி வலுவிழந்து உள்ளது. மாவட்ட எஸ்சி எஸ்டி கமிட்டியின் தலைவராக உள்ள மாவட்ட ஆட்சியரே கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்பதில்லை. ஆய்வறிக்கை முடிவுகளை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க உள்ளோம் என கூறினார். அப்படி பார்க்கும்போது 90 சம்பவங்கள் எடுத்து நாங்க ரிசர்ச் பண்ணதுல இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது 16 இருந்து 66 வயசு உள்ள பெண்கள் இந்த இதுல இருக்கிறாங்க. 90 பெண்கள்ல கல்வி தகுதின்னு பார்க்கும்போது 5 இருந்து 9 வரை படித்தவங்க 27 பேர், 10ஆம் வகுப்பு வரை படித்தவங்க 11 பேர், 12ஆம் வகுப்பு வரை படித்தவங்க 8 பேர் இருக்கிறாங்க. டிப்ளமோ 6 பேர், இளங்கலை பட்டதாரிகள் அவங்க 14 பேர், முதுகலை பட்டதாரிகள் 5 பேர் இருக்காங்க. படிக்காதவங்க 19 பெண்கள் இதில் இருக்கிறாங்க. இந்த கல்வி தகுதியை வச்சு பார்க்கும்போது கூட இதனுடைய நிலைமை நம்மளுக்கு நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பெண்களில் முதல் இடத்துல இருக்கிறது 5 to 9 பெண்கள் தான். 9 வரை படித்த பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 90 பேரில் 43 பெண்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்தாங்க. இந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட தலித் பெண்களில் 43 பெண்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்தாங்க. 9 பேர் தனியார் துறையில், 2 பேர் அரசு துறையில் வேலை செய்கிற பெண்களும் இருந்தாங்க. ஒருவர் அரசு உதவி பெறும் நிறுவனத்தில் வேலை பார்க்குற பெண்களும் இருந்தாங்க. 35 பேர் பணி எதுவுமே செய்யலை. அந்த அவங்க வேலை இல்லாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவோ இல்லாட்டினா வேலை இல்லாமலும் இருக்கிற நிலைமை இருந்துச்சு. இந்த 90 பேரில் பார்த்தீங்கன்னாக்க திருமணமானவங்க 39 பேர் இருக்காங்க. கைம்பெண்கள் விடோ 8 பேர் இருக்காங்க. தனித்து வாழும் பெண்கள் சிங்கிள் விமன் 4 பேர், மறுமணம் செய்தவங்க ஒரு 3 பேர், கணவனால் கைவிடப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. திருமணமாகாத 35 பேர் இந்த ஆய்வில் தெரிய வந்துச்சு. அதிகமாக நாங்கள் எடுத்த அந்த 90 வழக்கில் மதுரை தான் அதிகமாக எடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் 24 வழக்கு, திண்டுக்கல்ல 8, தேனியில் 7, கடலூரில் 5, இதர மாவட்டங்களில் 1லேருந்து 4 வழக்குகள் அப்படின்னு இது எடுக்கப்பட்டது. இந்த வன்முறை அப்படின்னு நம்ம இதில் எடுத்து பார்க்கும்போது சாதி ரீதியாக இழிவான வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 55 பெண்கள் அதில் வராங்க. பாலியல் ரீதியாக ஆபாசமாக பேசப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப இழிவாக, ஒன்று காஸ்ட் நேம் அபியூஸாக பேசுறது, இன்னும் செக்ஷுவலாகவே அவங்கள அபியூஸாக பேசுகிற அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் சீண்டலில் 7 பெண்களும், சாதி மற்றும் பாலியல் சீண்டல் ரெண்டும் சேர்ந்து 2 பெண்களும், அட்டாக் 28 பெண்களும். இதில் அதிர்ச்சி என்னன்னாக்க ரேப் 32 பெண்கள். இதில் இந்த எடுத்து நாங்கள் பார்க்கும்போது
90 சம்பவங்கள்ல 32 வழக்கு வந்து ரேப் விக்டிம், பாலியல் வன்புணர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த 90 பெண்கள்ல 27 பெண்களுக்கு பலமுறை நடந்திருக்கு வன்முறை, ஒரு முறை நடக்கல. 63 பெண்களுக்கு ஒரு முறை நடந்திருக்கு, 27 பெண்களுக்கு வந்து பலமுறை நடந்திருக்கு. எப்போதாவது பாதிப்பு இருக்கும், ஆனால் கண்டினியூவா இல்லாம இருக்கிற பெண்களுக்கு 3 நடந்திருக்கு. தொடர்ந்து இன்னும் வரை அதுல பாதிப்பு இருக்குன்றது 3 பெண்கள் வந்து எங்களுடைய ஆய்வுல வந்து அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில சம்பவங்களை சொல்லியிருக்கோம். கூட்டு பாலியல் கேங் ரேப், இந்த கேங் ரேப்ல தஞ்சாவூர்ல எந்தமே பேரை மென்ஷன் பண்ணல, இதுல எல்லாமே இருக்கு. அவங்களுடைய பேர், எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட், இந்த 90 வழக்கினுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களும் என் கையில இருக்கு. அதான் இந்த ஆய்வுடைய இது, வெறும் டேட்டா மட்டுமே இல்லை. 90 வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கை, 90 வழக்கினுடைய போலீசாருடைய விசாரணை அறிக்கைகள், சார்ஜ் ஷீட் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஷீட், தீர்ப்புகள் இருந்துச்சுன்னா தீர்ப்புகள். ஸோ அனைத்து ஆவணங்களும் திரட்டப்பட்டன. வெறும் ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணி மட்டும் நாங்கள் பண்ணல, அனைத்து ஆவணங்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த 90 வழக்கில் 7000க்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. அதுதான் இந்த ரிசர்ச்ல நாங்கள் முக்கியமாக சொல்ல விரும்புறது. தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 11/4/2022 இந்த சம்பவம் 2019 ரிசர்ச் பண்ணோம் நாங்க. அந்த கேஸ் இந்த 90 வழக்குல 2019 15 வழக்கு, 2020 10 வழக்கு, 2021 20 வழக்கு, 2022 வந்து 13 வழக்கு, 2023 வந்து 19 வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. 2024 வந்து 13 வழக்கு. மொத்தம் வந்து இதுல 90 வழக்குகள் இதுல இருந்திருக்கு. அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த கூட்டு பாலியல் வன்புணர்ச்சின்றது, இந்த கேங் ரேப், அது வந்து 11/4/2022 வந்து ஒரு 22 வயசு பெண்ணை வந்து 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்துல 42 மாசங்கள் ஆயிடுச்சு, இதுவரை ட்ரையலுக்கு வரல. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல சொல்றாங்க, சம்பவம் நடந்து 2 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களில் தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மினிமம் 5 மாசம், மினிமம் 5 மாசம் எடுத்துக்கலாம். அதாவது இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து மினிமம் 5 மாசம் எடுத்துக்கலாம் இருக்கு. ஆனால் 42 மாதங்கள் ஆன நிலையிலும் இந்த கேஸ் வந்து இதுவரை கோர்ட்டுக்கு வந்து வரல என்று ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 30/3/2024 அது 2 நாள்ல 2 பெண்கள் அக்கா தங்கச்சிங்க, 16 வயசு 1 18 வயசு, 4 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரம். இந்த வழக்கு வந்து இதுவரை நீதிமன்ற விசாரணைக்கு வரல. இது போக அருப்புக்கோட்டையில 18/3/2024 21 வயசு 27 வயசு உள்ள பெண்கள் 6 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட வழக்கு. இந்த வழக்கும் நீதிமன்ற விசாரணைக்கு இதுவரை வரல. சிவகங்கையில வந்து 38 வயசு பெண்ணை வந்து 5 பேர் கொண்ட கும்பல் வந்து 17/9/2024 கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவமும் இதுவரை சார்ஜ் ஷீட் கூட போடல. இந்த சம்பவத்துல சார்ஜ் ஷீட் கூட போடல. 1 வருஷம் கடந்து ஆணையில சார்ஜ் ஷீட் கூட போடல. அதுக்கப்புறம் வந்து ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 38 வயசு பெண் ஒருத்தவங்க வந்து புதுக்கோட்டையில அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. 27/11/2022 3 வருஷம் ஆன நிலையிலும் கூட வழக்கு வந்து இன்னும் இப்பதான் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அதாவது வந்து சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பிக்கல. 22 ஆரம்பிச்சது, கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கு, இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கல. இந்த இரட்டை கொலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கொலைகளா நடந்ததுல வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு 2 சம்பவம் இருந்துச்சு. அதில் ஒன்றை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2020 நடந்த சம்பவம் 6 வருஷம் ஆக போகுது. வர 2026 அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து வந்துச்சுனாக்க, ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா 6 வருஷம் ஆக போகுது. இப்போதான் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு, இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கல. இதெல்லாம் அதே மாதிரி ஆணவ கொலை வழக்கு ஒன்று எடுத்திருக்கோம் திண்டுக்கல் பக்கத்தில். அது 2021 வந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து போன வழக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுவரை நீதிமன்ற விசாரணைக்கு வரல. மதுரையில் வந்து 6/5/2023 வந்து ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டாங்க.
அந்த உங்களுக்கு தெரியும், அந்த திம்ஸ் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் 30 மாதம் ஆன நிலையில கூட வழக்கு வந்து இப்போதான் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, குழந்தைகளுக்கான நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உசிலம்பட்டியில் 14 வயசு சிறுமி, 65 வயசு முதியோர் ஆள் வந்து இது எல்லாமே எஸ்சிஎஸ்டி பெண்கள். நான் சொல்றது பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே எஸ்சிஎஸ்டி பெண்கள். அதில் வந்து 2020 வந்து நடந்திருக்கு. 5 வருஷமா அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு. எதுவுமே விசாரணை ஆரம்பிக்கல, ட்ரையலுக்கு வந்திருக்க தவிர எதுவுமே வந்து எடுத்துட்டு போகல. அதே மாதிரி திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு சிறுமி அவங்க வந்து ஒரு பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள் ஆக போகுது. அதுவும் இப்போதான் விசாரணைக்கு வந்திருக்கு. இது எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா காம்பன்சேஷன் கொடுக்கறதோ அதெல்லாம் எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ரொட்டீன் நடவடிக்கை. ஒரு ஸ்டேட்டுடைய நடவடிக்கை என்பது குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பதில் வந்து ரொம்ப அதிகமாக கவனம் எடுத்திருக்கணும். அந்த தண்டனை வந்து ஏன் கிடைக்கல என்பதற்கு இத்தனை ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம், 6 ஆண்டு காலம் போயும் அது கேஸே ட்ரையலுக்கு வரலன்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாமே விமன் கேசஸ். நான் இந்த மாதிரியான கேசஸ்லாம் எடுத்து நடத்த துரிதமான தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா, ஓரளவு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு விமன் பாதுகாப்புன்ற ஒரு கல்ச்சர் ப்ரொமோட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான ஒரு 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 3 பேர் கொண்ட ஒரு பொறுக்கிகள் ஒரு பொண்ணை போய் அங்கே இப்படி பண்ணிட்டு இவ்வளவு நடந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கிரிமினல் சிஸ்டத்தில் இருக்கிற தோல்வியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது உள்ள கேப்னு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு போன வருஷம் நீங்கள் நம்ம தெரியும், இங்கே இதே இடத்துல ப்ரெஸ் மீட் நடத்தணும். நம்ம ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு 14 வயசு பொண்ணு வீட்டு வேலை செஞ்சாங்கன்னு 6 மாசமா. அந்த வழக்கும் இதுவரை நீதிமன்ற விசாரணைக்கு அவங்க கொண்டு வரப்படலை. இது போக 28 வயசு ஒரு தலித் பொண்ணு, அவங்களும் பயங்கர ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அவங்க குழந்தை மேல யூரியன்லாம் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணை வந்து பொதுப்பாதை நடக்க விடாம அடிச்சிருக்காங்க, சேலையை பிடிச்சி கிடிச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் விசாரணைக்கு வரல. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது 90 வழக்கில் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது 3 வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு கிடைச்சது. 3 வழக்குகளுக்கு 90 வழக்கில் 3 வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. மற்ற வழக்குகளுக்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்கல. பல வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்கு. கோர்ட்டில் பல வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கு. அதனுடைய புள்ளிவரத்தில் கொடுத்துருக்குறேன். பல வழக்குகள் காவல் நிலையத்தில் பெண்டிங்காக இருக்கு. பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், இல்லை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல என்றதெல்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுமைனா, இந்த 90 வழக்கிலையும் இங்கதான் நான் ரொம்ப முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த 90 வழக்கிலையும் இருக்கிற பெண்கள் முழுவதுமாக கவர்மெண்ட்டை நம்பி பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 வழக்கிலையும் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. 85 வழக்கில் டிஎஸ்பிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. கலெக்டர்கிட்ட 90 வழக்கிலையும் புகார் கொடுத்துருக்காங்க. எஸ்பி அந்த அவங்கள்ட்ட வந்து 88 புகார் போயிருக்கு. 90 வழக்கில் 88 புகார் போயிருக்கு. எஸ்ஹெச்ஆர்சியில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 89 வழக்கு புகார் போயிருக்கு. 90 வழக்கில் தமிழ்நாடு பெண்கள் ஆணையத்திடம் வந்து 87 வழக்குக்கு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி ஆணையத்திட்டம் 88 வழக்குக்கு புகார் கொடுத்துருக்காங்க. டிஜிபியிடம் 84 வழக்குகள் புகார் கொடுத்துருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியிடம் 89 வழக்கு புகார் கொடுத்துருக்காங்க. ஆயுத செக்ரட்டரி கிட்ட வந்து அவங்க 89 வழக்குக்கு புகார் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் உள்ள பெண்கள் எல்லாரும் எல்லா நிறுவனங்களுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் இதுல எங்களுக்கு என்ன பெரிய இருக்குனாக்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவும் அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள்ல தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்பு இல்லை. இந்த டிலே ஆகுது பாருங்க. இதுல என்ன எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 95% விக்டிம் இந்த சிஸ்டத்தின் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க. 98% இந்த ஆய்வில் 98% சார்ஜ் ஷீட் வந்து டைமிங்ல பதிவு செய்யப்படலை. எங்களுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கு 98%. நீங்க அந்த 2% கேட்குறீங்கல்ல, அதுலயா டைமிங்ல பண்ணாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் 1 வருஷத்துல பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த 1 வருஷம்ன்றதை அட்லீஸ்ட் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் 5 மாதங்கள்ல 3 மாதங்கள்ல பண்ண வேண்டியது வந்து இவங்க இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்கன்றதை நாங்கள் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறோம். அப்ப இந்த மெக்கானிசம் எப்படி இருக்கு, இந்த இவ்வளவு சம்பவங்கள்ல இந்த டைமிங்ல வந்து எவ்வளவு இருக்கு, இதுக்கு இடையில
அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஆய்வில் வந்து தெரிய வந்த ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விவரம் என்னன்னா, 85% வந்துட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினரும் குற்றவாளி தரப்பினரும் வழக்கை முடித்துக் கொள்ளலாம் என்று காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இந்த காம்ப்ரமைஸ்க்கான காரணமே இந்த டிலே, அந்த 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 வழக்கை எடுத்துட்டு போறதுதான். அது விரைவாக நம்ம குற்றவியல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் எடுத்துட்டு போகல. இந்த காலதாமதத்தால் தான் நாங்கள் என்ன பண்றோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணி வழக்க முடியுங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுல நாங்க எல்லா சாதியுமே இருக்கு. எந்தெந்த ஆதிக்க சாதிக்காரன் இதுல வந்து வன்முறை பண்ணானு எல்லா ஜாதி விவரத்தையும் நாங்க இதுல கணக்குல ஆய்வுல இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தப்பா நினைச்சுக்க, அங்க இருக்கக்கூடிய வெறும் ஆளுங்கட்சி மட்டும் சொல்ல வரல. அந்த இதுல எந்த கட்சிக்காரன் வந்து டாமினேட் பண்றானோ காஸ்ட், அவன் வந்து உள்ள புகுந்துக்கிட்டு இதுல உள்ள புகுந்து குறுக்கீடு பண்ற முறையும் இருக்குன்றாங்க. இது போக விசாரணை பண்ற அதிகாரிகளே வந்து பணம் வாங்கி கொடுத்துட்றோம், கொஞ்சம் காம்ப்ரமைஸா போங்க என்றதெல்லாம் இதுல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ரியாக்ட் பண்றோமே தவிர, உடனடியா ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டாங்க, இவங்க தமிழ்நாடு எல்லாம் இப்படி இருக்கு, நம்ம அந்த ஒரு 3 நாள் அது வந்து போகுதே தவிர தண்டனை வாங்கி கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கும்போது தோத்து போய் கிடக்குறோம். அதுவும் ரேப் கேஸ்ல எங்களுடைய ஆய்வுல 3% தான் தண்டனை கிடைக்குது. மற்ற ஹராஸ்மெண்ட்ல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 3 to 4% தண்டனை கிடைக்குது. அப்ப இது யாருடைய பொறுப்பு இருக்கு? அப்ப என்ன சொல்றாங்க, இது வெறும் நீதிமன்றம் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியுமா அப்படின்னாக்க, நீதிமன்றம் ட்ரையல் எடுத்து இவங்க ஒரு கேஸை கொடுப்பாங்க, அங்க ட்ரையல் எடுத்துட்டு போறது அது வேற கட்டம். இந்த கேஸ் அங்கிருந்து போறதுக்கே 4-5 வருஷம் ஆகுது. ஒரு இடத்துக்கு இங்க நீதிமன்றம் போய் அங்க டிலே ஆகுதுன்னும் போது அதுக்கான காரணம் வந்து ரெண்டுமே இருக்கும். ஜுடிஷியரியும் காரணமா இருக்கும், ஸ்டேட்டுடைய அபிஷியல் காரணமா இருப்பாங்க. ஆனால் அங்க ஜுடிஷியரி வரை எடுத்துட்டு போறதுக்கு இவங்க மட்டும்தான் காரணமா இருக்க முடியும், ஸ்டேட் மெக்கானிசம் தான் காரணமா இருக்க முடியும். அது ஏன் வந்து இருக்குன்றத வந்து பண்ண முடியல, அது ரொம்ப டிலேவா இருக்கு. அதனாலதான் வந்து இத்தகைய குறைந்தபட்சம் இவங்களை எல்லாமே கைது பண்ணாவிட்டதன் விளைவுதான் இந்த போக்குகள் இருக்கு. ரெண்டாவது வந்து விக்டிம் பிளேமிங் ரொம்ப அதிகமா இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களையே குறை சொல்றது. தமிழ்நாட்டில் அது பாதிக்கப்பட்ட மக்களை விமர்சித்து குறை சொல்லி எழுதுகிற ஆட்களை எல்லாமே அவர்களையும் இந்த குற்றவாளிக்கு உடந்தை என்று சார்ஜ் ஷீட்ல அவங்களை ஃபைல் பண்ணணும். இல்லாட்டினா அது வந்து அது தனி வழக்கெல்லாம் கிடையாது. அவன் ஏதோ ஒரு விதங்கள்ல அது கேம்பெயின் பண்றான், ஒரு ஆதரவு சக்தி திரட்டுறாங்கன்றதான் பார்க்கணும். அது நாங்கள் முக்கிய பரிந்துரையா வைக்க விரும்புறோம். அது வந்து அது செய்யறது இல்லை. அவர் அந்த அதிகாரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. போலீஸ்கார் வந்து என்ன சொல்றாரு, கெஞ்சுறாரு, வந்து பாதிக்கப்பட்ட யாரும் குறை சொல்லாதீங்க, ஏன் வந்து கேஸை ஃபைல் பண்ணலன்னு கேட்கிறேன். அப்படி எவனா பேசினானா மேல கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க, போடுங்க. இப்போ ஒரு பொண்ணுடைய அடையாளம் வெளியில தெரியுது. நம்ம இப்ப இதுவரை எடுத்த ஆய்வுல எல்லாரோட பேர் பட்டியல் என்கிட்ட எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம எதுவுமே இந்த அறிக்கையில சொல்லப்படலை, ஒரு எந்த பேருமே சொல்லப்படலை. கிராமத்தை கூட நாங்க சொல்லல, அந்த தஞ்சாவூருக்கு அருகாமைன்றதை கூட நான் மென்ஷன் பண்றோமே தவிர இந்த கிராமம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்லல. ஏன்னா கிரைம் நம்பர் கூட நாங்க சொல்லல. இதுல எல்லாமே இருக்கு, சார்ஜ் ஷீட்ல எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு. அது ஏன்னா எல்லாமே விமன் கேஸா இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறோம். ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து சூதனமா இருக்கப்படுறாங்க, இதை பார்க்கணுன்றது ஒண்ணு. 2, SC/ST வழக்கிலையும் தண்டனை சதவீதம் குறைவா இருக்கு. இப்ப முதலமைச்சர் தலைமையில ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை கூடி இந்த சிஸ்டத்தெல்லாம் மானிட்டர் பண்ணணுன்றதை நான் பல முறை இதே பத்திரிகா சந்திப்புல கூட்டியிருக்கிறேன், நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பரிந்துரையாக வச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் மினிமம் இப்ப தமிழ்நாட்டில் SC/ST வழக்கு 7500 வழக்கு பெண்டிங்ல கிடக்கு. அதுல 750 மதுரை. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய வன்கொடுமை வழக்குகள்ல மொத்த வழக்குல 10 விழுக்காடு மதுரையில மட்டுமே கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு, மதுரை மாவட்டம். இப்ப இந்த பெண்டிங் வழக்கை எப்படி துரிதப்படுத்துவது என்பதை நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அந்த குழுல வந்து இதை குறித்து விவாதம் பெரிதாக செய்யப்படவில்லை, தயவு செய்து செய்யுங்கள் என்று பரிந்துரை வைக்கின்றோம்.
நம்முடைய இலக்கு மினிமம் ஒரு 50% குற்றவாளிக்கா தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்கிற ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. இது எங்களுடைய முக்கியமான டிமாண்டா வைக்கிறோம். ரெண்டாவது, காம்பன்சேஷன் பெரிதாக இல்லை. ஒரு விக்டிமுக்கான சர்வைவர் அண்ட் விக்டிம் ரைட்ஸ் இங்க பெருசா பார்க்கப்படல. அவங்க ரீஹாபிலிட்டேஷன் சம்பந்தமான பாலிசி தமிழ்நாட்டில் இல்ல. ஒரு ரேப் விக்டிம் இருக்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டியா அந்த பெண்ணை வந்து அக்யூஸ்டையும் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் சொல்லப்படுது. இங்க பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்ணை மட்டுமே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றோம், பாதிப்பு ஏற்படுத்துறோம் வந்து பண்றது கிடையாது. அதுக்கான ஒரு ஒரு முறையான கொள்கை இங்க உருவாக்கப்படலை. அதுக்கான தேவை இப்ப தேவை நான் சொல்ல வர்றேன். இது போக காம்பன்சேஷன் ரொம்ப குறைவு. ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட குடும்பத்துக்கு மினிமம் 25 lakhs காம்பன்சேஷன் கொடுக்கணும், வேலை கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு நிறைய நாங்க பார்க்கிற கேசஸ் இந்த ரிசர்ச்சை தாண்டி போக்சோல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான கல்வியை அரசாங்கம் ஏத்துக்கணும். இந்த குவாலிட்டி எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து இங்க பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வழக்கை 5 மாதங்கள்ல நடத்தி முடிக்கணும். எல்லா ஊர்லயுமே ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. ஏன் பெண்டிங்கா இருக்கு எனக்கு புரியல. மகளிர் நீதிமன்றங்களும் இருக்கு, எஸ்சிஎஸ்டி கோர்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் 18 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 38 இருக்கணும், 18 இருக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்டை கிளப் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு வைங்க. இவ்வளவு நீதிமன்றங்கள் இருக்கும், ஏன் பல வழக்குகள் வந்து அதை தேங்கி கிடக்கு அப்படின்னும் போது அங்க சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு நான் சொல்ல வரேன். நான் மறுபடியும் சொல்றது, தமிழகத்தில் 40 விழுக்காடு வன்கொடுமை வழக்கு சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு கடந்த 3 ஆண்டுகளில். அது அதிகரிப்புக்கு தகுந்த மாதிரியான சிஸ்டம் வந்து வேகமாக இல்லை என்பதையும் நாங்க வருத்தத்தோடு பதிவு பண்றோம். சரி, இந்த மாதிரியான மெக்கானிசம், இந்த மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை துரிதமான தீர்ப்பு கிடைச்சிச்சுன்னா பெண்கள் மீதான வன்முறை குறையுமா, இல்ல தலித் பெண்கள் மீதான? ஏன்னா தலித் பெண்களுக்கு மீதான வன்முறை ஏன் நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெண் வந்து இளம்பெண் வந்து ஒரு ரேப் பண்ணப்படுறாங்கன்னு வச்சுங்க, பொதுவா சொல்றேன், 7 ஆண்டுல இருந்து 10 ஆண்டு வரை தண்டனை உண்டு. அதுவே ஒரு எஸ்சிஎஸ்டி பெண் ரேப் பண்ணப்பட்ட ஆயுள் தண்டனை சட்டத்துல. அது என்ன எஸ்சிஎஸ்டி பெண்கள் ரேப் பண்ணா மட்டும் ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க, மற்ற பெண்கள்னாக்க 7ல இருந்து 10 ஆண்டுன்னு வரும்போது, மற்ற பெண்கள் ரேப் பண்ணப்படும் போது ஒரு பேட்ரியாக்கி மைண்ட் செட்ல மேல் சாவினிசம் அடிப்படை நடத்தப்படுது. ஆனால் தலித் பெண்கள் என்று வருகிற போது காஸ்டிசமும் கூட வருது. அதனால தண்டனை கூட கொடுக்கணும்ன்றதான் வந்து அந்த சட்டத்தினுடைய விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப கொடுமை. இதுல என்ன கொடுமைனா, ஒரு வழக்கில் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து 14 வயசுன்னு போட்டிருக்காங்க, ஆனா 13 வயசு. இந்த 13-14 வந்து பெருசா கண்டுக்கல யாரு நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள். இந்த ரிசர்ச்ல தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் நுணுக்கமா பார்க்கும்போது தெரியுது, 13 வயசுன்னு போட்டிருந்தா கம்பல்சரி 3 மாசத்துக்கு பெயில் கொடுக்க கூடாது சட்டத்துல. அப்ப இந்த பெயில் கிடைக்கலன்றதுக்காகவே தந்திரமாக போலீஸ்காரர் என்ன பண்றாங்க, 13ன்றது 14 வந்து அதுக்கு குறிப்பிட்ட அளவு பணம் வாங்கியிருக்காங்க ஒரு வயசை போடுறதுக்கு. இப்ப இந்த மாதிரி ஏழை எளிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குற்றவாளி தரப்புல பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ சிஸ்டம் வந்து இவ்வளவு வீக்கா இருக்கு. இந்த ஆய்வு ஓரளவு நாங்கள் தமிழக அரசுக்கு என்னுடைய முடிவில் அனுப்பி வைக்கலான் இருக்கோம். பரிந்துரையாகவும் பத்திரிகை ஆளர்கள் மூலமாக சிவில் சமூகத்துக்கும் அரசுக்கும் இந்த மேற்கொண்ட இந்த 7-8 பரிந்துரையை நாங்கள் கவனப்படுத்த விரும்புகிறோம். இல்ல, பொதுவாகவே நாங்க எடுக்கின்ற இங்க ஒரு 3500 ஃபைல் வச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் ஃபைல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாமே கேஸ் ஃபைல். இந்த வழக்குகள்ல வந்து பார்க்கும்போது வந்து இந்த காம்ப்ரமைஸ் ஆக்கப்படுது பாருங்க. அதுல வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட எஸ்சிஎஸ்டி வழக்கில் மட்டும் நான் சொல்றேன் 45 விழுக்காடு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது. விக்டிம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா லேட்டா வந்து நடக்குது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, அதான் ஒரு இடம் சொல்லுவாங்கல்ல, காலதாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் இருக்குல்ல, அது தப்பு. மறுக்கப்பட்ட நீதிக்கு சமூகப்படல, மறுக்கப்படுவதற்கான சூழ்நிலையை சிஸ்டம் உருவாக்குன்னு சொல்ல வரேன் நான். இந்த காலதாமதம் ஏன்றதான். நீங்க இவ்வளவு தூரம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இழுத்துட்டு போகும்போது குழந்தையா இருக்கு. இப்ப ஒரு வழக்குல வந்து 14 வயசு அந்த பொண்ணு பாதிக்கப்படும் போது
இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 21 வயசு, 20 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு 20 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு கல்யாணம் வரப்போகுது. இப்ப கல்யாணம் வரும்போது என்ன பண்ண, இந்த கேஸ் வந்து அந்த திருமண வாழ்க்கையை வந்து பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, முடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க பணத்துக்குள்ளேயே நான் போக விரும்பல. அவங்களுக்கு என்னன்னா வாழ்க்கைன்றதான் முக்கியமா இருக்கு. நம்ம ஒரு விக்டிமை நம்ம பிளேம் பண்ண முடியாது. நான் விக்டிம் எந்த இடத்துல பிளேம் பண்ண மாட்டேன். அவன் பணம் வாங்குறானோ அது வந்து பாவம், அவங்களோட நிலைமை. அதுக்கான சூழல் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா விக்டிம் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது, சர்வேவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும். நீதியை விட நீதியின் மீதான நம்பிக்கையை தான் ஒரு ஸ்டேட் வந்து ஏற்படுத்துறதுல நம்முடைய பொறுப்பா இருக்க முடியும். நாங்க எல்லாம் கூட இருக்கிறோம். இப்ப நிர்பயா என்கிற பெண் வந்து ஒரிஜினல் வயசு கிடையாது. நிர்பயா என்கிற பெண் வந்து நம்ம உருவாக்கப்பட்ட பேரு. ஆனா வேற ஒரு பேர் தான் அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. ஆனா அதுல நம்ம இவ்வளவு கான்பிடன்ஸ்லாம் வச்சுக்கிறோம்ல. ஏன்னா நமக்கே தெரியுது, தவறா நினைச்சுக்க வேணாம். ஒரு சம்பவம் அது டெல்லியில நடந்தாலோ சென்னையில நடந்தாலோ, இன்ஃபோசிஸ்ல அந்த பொண்ணுங்க வேலை பார்த்தாலோ, இல்ல மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலோ, ஐடில வேலை பார்த்தாலோ, கொந்தளிக்கிற சமூகம் ஒரு கிராமப்புற பெண்ணா இருந்தா, ஏழையா இருந்தா, சேரியில இருந்தா, கருப்பா இருந்தா, படிக்காதவளா இருந்தா அது கண்டுக்கிறது இல்லைன்றதா இந்த ஸ்டடியோட முடிவா இருக்கு. நீதியே ஜாதி பார்த்து தான் ஒழிக்குது, நீதியே பணம் பார்த்து தான் ஒழிக்குது, நீதியே கலர் பார்த்து தான் ஒழிக்குது, நீதியே வந்து அந்த ஸ்டாண்டர்டை பார்த்து தான் இருக்கு. இப்ப எடுக்கப்பட்ட நம்மளுக்கு எந்த என்கவுண்டர் மேலாம் எந்த உடன்பாடு கிடையாது. ஆந்திரா என்கவுண்டர் வந்து ஒரு பொண்ணு மெடிக்கல் காலேஜ் பொண்ணு ரேப் பண்ண உடனே குற்றவாளி என்கவுண்டர் பண்ணி நடக்குதா இல்லையா? கடந்த ஆண்டு எங்க ஆய்வுல 6 பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அந்த சம்பவம் வெளியிலே வரல. எஃப்ஐஆர் இருக்கு, உங்களுக்கு தரேன், முடிஞ்சவன தரேன். அந்த பெண்களுடைய எஃப்ஐஆரும் சார்ஜ் ஷீட் கேமரா இல்லாம நீங்க பாருங்க. எல்லாம் கூட்டு பாலியல் பலாத்காரம். ஒண்ணு வெளியில வரலன்ற. ரேப் அண்ட் மர்டர் எத்தனை நடந்திருக்கு? இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இன்னைக்கு கோயம்புத்தூர் பேசுறோம். நான் 2 பெண்களும் ஒன்னாதான் பாக்குறேன். அது வந்து அது எனக்கு வந்து நிர்பயாவும் ஒண்ணுதான். இங்க நம்ம ஊர்ல வந்து புனிதா வந்து ஒரு எம்பிசி பொண்ணு. ஈவன் நான் அந்த பொண்ணு ஒரு எம்பிசி சமுதாயத்தை, தலித் பொண்ணு கூட கிடையாது, தூத்துக்குடியில பிலாங்ஸ் டு நாடார் கம்யூனிட்டி பொண்ணு. அந்த பொண்ணு கேங் ரேப் பண்ணி கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவம் வெளியில பேசப்படல. ஏன்னா அவ ஏழையா இருக்கா, கிராமமா இருக்கா. எல்லாம் நம்மளுக்கு நம்ம ஒண்ணு வச்சுக்கிறோம். அது இந்த நிலைமை தான் இருக்கு. அப்ப இது எதுவுமே பெருசா வாத்துக்கு ஏற்படுத்தப்படலன்றதான். காம்ப்ரமைஸ் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. காம்ப்ரமைஸ்னா நீங்க டிலே பண்றதா நடக்குது காம்ப்ரமைஸ். நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க கூட இருக்கிறோங்க. இந்த எஜுகேஷனை நாங்க ஏன் சொல்றோம்னாக்க, அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டோ காம்பன்சேஷனோ எதுக்கு நாங்க கொடுக்கணுன்றது கூட வெறும் பணத்துக்காக மட்டுமே இல்லை, வழக்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பினான்சியல் என்றது எக்கனாமிக் ஜஸ்டிஸா நான் பார்க்கிறேன். வெறும் குடும்பம் நடத்துறதுக்கு, ஜீவனம் நடத்துறதுக்கு இல்லை. அவ ஜஸ்டிஸுக்கு இந்த பணம், இந்த நிவாரணம் ஒரு கருவியாக இருக்கும், உறுதியா நிக்கிறதுக்குன்றதான் பார்க்கிறோம். இல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிட்டரிங் கமிட்டியை பொறுத்த மட்டில் அவங்க வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கமிட்டியா மாறிடுச்சு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதாவது எங்களால் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை நாங்கள் தள்ளுபடி பண்ற ஒரு குழுவாக தான் இருக்காங்களே தவிர, இதை வந்து வலுவாக எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சிஸ்டமா அவங்க இல்லைன்றதான் உண்மை. அது நான் என்ன சொல்றேன், மறுபடியும் இது ஒரு அரசியலா பார்க்காம இந்த சிஸ்டத்தை எப்படி பலப்படுத்துறதுன்றதை மட்டும் கொஞ்சம் பார்த்தா, அதுலயும் எனக்கு இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. எல்லார்கிட்டையுமே நாங்க ஒரு டேட்டாவே இருக்கு எங்கள்கிட்ட, உங்களுக்கு அறிக்கையே கொடுக்குறோம். எந்தெந்த கமிட்டி 3 மாசத்துக்கு ஒரு மாதிரி கூடணும்ன்றாங்க. 3 மாசம் கூடி நான் சவால் விடுறேன், தமிழ்நாட்டோட 38 மாவட்டத்தினுடைய எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங்ல எல்லா கமிட்டியிலும் தலைவர் வந்து கலெக்டர் நான் நேரடியாக உட்கார்ந்து அந்த முழுவதுமாக இருந்தேன்னு சொல்லி ஒரு கலெக்டரை சொல்லுங்க.
பேர் இருக்கும். ஆதிதிராவிடர் செக்ரட்டரி வந்து உட்காந்துருப்பாரு, ஆதிதிராவிடர் அலுவலர், மாவட்ட அலுவலர், அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த 25 பேர் அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர். அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி கொஞ்சம் பேர் உட்காருவாங்க. அவங்க வந்து உட்காருவாங்களே தவிர அவங்க தலைமையில நடந்திருக்கான். நான் இப்ப அண்மையில ஒரு நடந்துச்சு, ஒரு கூட்டம் நடந்துச்சு மதுரையில. நான் அப்பயும் சொன்னேன், என்ன கூப்பிடாதீங்க. நான் அதுக்கு முன்னாடி இருந்த நம்ம மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இருந்தாங்களே, அவங்க பேர் நான் கூப்பிடாதீங்க. இல்ல நான் கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க கலெக்டர் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் இல்லை கூப்பிட வாங்க அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் உட்கார்ந்தவங்க 8 மாவட்டத்தினுடைய மெம்பர்ஸ். அவங்கள்ட்ட நான் கேட்ட ஒரே கேள்வி, இதுவரை நீங்கள் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட விக்டிம் நேரா பார்த்திருக்கீங்கன்னா ஒருத்தன் கூட நான் பார்த்திருக்கேன்னு சொல்லல. எப்படி கமிட்டி மெம்பரா இருப்பாங்க? நான் பகிரமா கொடுத்தாட்டு வைக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், கலெக்டர் வந்து உட்கார்ந்து மீட்டிங்ல வந்து இருந்து அந்த மீட்டிங்கை வந்து எடுத்திருக்காங்களா, கலெக்டர் கூட இருந்து கூட்டத்தை நடத்துறாங்களான்னு கேட்டா யாருமே இல்லைன்றாங்க. எனக்கு தெரியாது, அங்க ஒரு ஆபீஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் போட்டு இருந்திருக்காரு, எனக்கு தெரியல. அதுக்கு பிறகுதான் போய் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணல, சிஸ்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண என்ன எனக்கு புரியல. எனக்கு பாதிக்கப்பட்டவரும் உங்களை வந்து அணுகுறாங்க, நீங்க அதுக்கான போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரிலாம் அணுகுமுறை நீங்க லீகலா என்னெல்லாம் உண்டோ லா அபைடிங்காக நடத்துறாங்க. பட் ஒரு அரசுக்கு இல்லை அரசு அதிகாரிகளுக்கு இல்லை காவல்துறையோ ஒரு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு பிளேம் கேம் அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு மாவட்டம் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க இருக்கீங்க மதுரையில ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க, இங்க எடுத்துட்டு நீங்க ஒரு 100 நாள் திட்டத்துல என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியும், பத்திரிகைக்காரங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்க வந்து ஒரு மாடலா இத்தனை வழக்குகளை நம்ம வந்து 3% தான் அப்படிங்கிறீங்க. 90க்கு 3 பேர்னாக்கா ஒரு 1.5% வருது. அதை ஏதாவது ஒரு 10% 100 நாளுக்குள்ள பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு இதோட 2-3 ஒரு 7 எஃபர்ட் எடுத்தோம் சார். அதாவது கவர்மெண்ட் வந்து நமக்கு சிஎம்லாம் வந்து நான் பாலிடிக்ஸ் பேசுறது இல்லை, பட் அவங்க வந்து இந்த குழு அமைப்பதில் இருந்து இந்த மாதிரி இல்லை. பட் இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து அந்த கமிட்டிக்கான உறுப்பினர்களெல்லாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து என்னன்னு பார்க்குறாங்க. நீங்க வந்து ஒரு என்ஜிஓ இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்க ஸ்பெஷலைஸ்டு ஒரு பாடி. அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு மதுரையோ இல்லை ஒரு திருநெல்வேலியோ அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை எடுத்து அதுல வந்து நாம வந்து ஒரு பரிந்துரைகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஏன் பண்ணக்கூடாது? அது நீங்க பீரியாடிக்கா சொன்னீங்கன்னா பத்திரிகைக்காரங்க கூட வந்து கண்டிப்பா சார். நான் அதுக்கான முயற்சிகள் வந்து உதாரணத்துக்கு வந்து அவங்க ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த புக்கை படிக்கும்போது சட்டத்தினுடைய வழிகாட்டல் சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா புக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஓப்பனாகவே சொல்றேன், புக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சட்டத்தின் பேர் என்ன போட்டிருந்தாங்கனாக்கா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டம் போட்டிருந்தாங்க. அப்படி போடக்கூடாது. அப்ப இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு பண்ணும்போது AD/ST வன்கொடுமை சட்டம் மாறிடும். அது ஆதிதிராவிடன்றது நீங்க பட்டியல் சாயம் தான் போடணும் சட்டத்துல, லீகல் டேர்ம்ஸ் அது. ரெண்டாவது அதுல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர்னு போட்டிருந்தாங்க, டிஎஸ்பி. இந்த மாதிரி நிறைய அதுல ஒரு 52 ஐட்டம் வந்து ஒரு கார்ல வந்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த புக்கை படிச்சு ஒரு 52 ஐட்டம் இருக்குன்னு சொல்லி எழுதிட்டேன். உடனே மறுநாள் அவங்க பேசினாங்க தலைமைச் செயலகத்துல இருந்து, எங்களுக்கு இந்த 52 ஐட்டத்தையும் எங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க. உடனே சொல்லிட்டேன் நான். இதுவரை அந்த புக்கு வரல. இது ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ரெண்டாவது வந்து சில எஸ்பி கிட்டையும் பேசி இந்த கேப்ஸை பத்தி என்ன செய்யலாம், ஒரு ரெண்டும் சில ஆபீசர்ஸ் ரொம்ப அக்கறை எடுக்கிறாங்க. நம்ம ஒரு ஐஜி வந்து ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக்கெண்ட் கான்டாக்ட் பண்ணி சொன்னாரு, எனக்கு ஒரு ஸ்டடி பண்ணி கொடுங்க, நான் பொதுவாக இருக்கிற மாவட்டங்களில் வந்து ஒரு நீங்கள் தீண்டாமை என்னென்ன இருக்குன்னு கூட சொல்லி கொடுங்க, நான் வந்து கான்ஃபிடென்ஷியல் ஸ்டடியாக இருக்கட்டும்ன்றாங்க. நான் அவங்களுக்கான வேலையை கூட ஆரம்பிச்சிருக்கேன். அது மாதிரி இன்ட்ரெஸ்டா சில ஆபீசர்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ என்னன்னா ஸ்டேட்ல என்ன பெரிய நம்மளுக்கு இஷ்யூ இருக்குன்னா, கமிட்டி 63 பேர் கொண்ட கமிட்டி இருக்கு சார். கமிட்டி பெருசா இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல வரல. சரி, 40 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதையும் நான் சொல்ல வரல. எனக்கு என்ன கேள்வினா, ஏன் இவ்வளவு பெண்டிங்கா இருக்கு?
இப்ப வழக்கு இப்ப நம்ம சொல்லதான் முடியும். உங்களுக்கு தெரியும், நம்மள வந்து நீங்க நல்ல எண்ணத்துல சொல்றீங்க. நமக்கு என்னன்னா அவங்களுக்கு நம்மளையா சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இது வந்து இங்க இருக்கிற கேப்ஸ் வந்து வெளில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு ஒரு இடைவெளியை சரி பண்ணி அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனிங் எவ்வளவு வேகமா இருக்குன்றதை நம்மளும் எஃபர்ட் எடுக்கிறோம். நான் நிறைய அபிஷியல்கிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட அபிஷியல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவங்க என்கிட்ட மன விட்டு சொல்றாங்க. பட் ஆனாலும் 50% வந்து கூடி இருக்குன்னு சொல்றது வந்து புகார் கொடுத்தவங்க, புகார் கொடுக்காதவங்க இருப்பாங்க. இருப்பாங்க. இப்ப 1600 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்ப எல்லா இடங்களையும் அது கூடிதான் இருக்கு. ஏதாவது ஒரு பாசிட்டிவா எடுக்கலாமா அப்படிங்கிறது தான். இப்ப இதுவே நான் பாசிட்டிவான அப்ரோச்சா தான் பாக்குறேன். இந்த டிமாண்டையே அது கவர்மெண்ட் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போய் இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னாலே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தானே. இல்ல சார், இனிமேல் தான் கொண்டு போறோம். இந்த அனைத்து பரிந்துரைகளையுமே எடுத்து அவங்களுக்கு டீட்டெயிலான பேரே கொடுக்கலாம்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் இது சயின்டிபிக்கான ஸ்டடி. அவங்க பேர் இருக்கு, ஏஜ் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, காஸ்ட் நேம் இருக்கு, என்ன ஊருன்னு இருக்கு, கிரைம் நம்பர் இருக்கு. ஸோ என்ன செய்யறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். நான் கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். எஜுகேஷன் இல்லாம, வேலை இல்லாம 40 பேர் வச்சிருக்காங்க. எஜுகேஷன் இல்லாம இதுல ஏதாவது அதனால ரோல் இருக்கு நினைக்கிறீங்களா? படிக்காத பெண்களுக்கு அது டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறது அது இல்ல, அது ஒரு பெண்களுடைய அந்த நிலையை தான் நான் பார்க்குறேன். அதில் இந்த விக்டீமில் வந்து 5 to 9 வரை படித்த பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. 2வது கேட்டகரி படிக்காத பெண்களாக இருக்கிறாங்க. படித்த பெண்களும் இருக்காங்க, அது ரொம்ப குறைவாக இருக்குது. அதையும் சொல்ல வரேன் நான். இப்போ ரெண்டு இடம் வந்து கவர்மெண்ட் வளாகத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அரசு அதிகாரிகளே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நிலைமைக்காக சொல்ல வரேன். இது வந்து ஒரு பொது தகவலுக்காக, அவங்க திருமணமானவங்க, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் பொதுவா எடுக்கிறது. அதே மாதிரி இப்போ அந்த அசால்ட் பண்ணவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட், அவங்க வந்து எஜுகேட்டடா இல்லையா, அதோட பர்சன்டேஜ் கூட அது இந்த உள்ள சேர்த்திருக்கேன் மேடம். உள்ள இருக்கு. வந்து நம்ம விக்டிம்ஸோட இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். வந்து they are educated, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, குற்றம் கூட. ஆமா, கரெக்ட். இல்ல நீங்க கேட்டது நல்ல கேள்விதான். அவங்க குற்றவாளி தரப்பினுடைய ஏஜையும் உள்ள கொடுத்துருக்கோம், இந்த காஸ்டும் கொடுத்துருக்கோம். இது எல்லா காஸ்ட்லயும் வர்றாங்க. ஸோ அதனால காஸ்ட் டைமை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணலையே தவிர, அவங்க அந்த ஏரியா எந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்குன்னு இருக்கும், காஸ்ட் இந்த குடியிருப்பில் நடந்திருக்கா, அந்த புள்ளி வரும் உள்ள இருக்கு, இந்த டேட்டால இருக்கு. அதுவும் இருக்கு. ஜென்ரலாவே விமனுக்கு 3 to 4 தான். அதுவும் தலித் விமனுக்கும் அதே தான். அது பொருத்தமா இருக்கு. ஆல்ரெடி ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கு, இந்தியாவில் வந்து பெண்கள் மீது நடைபெறக்கூடிய ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து 20% எஃப்ஐஆர் ஆகுது. 80% எஃப்ஐஆர் ஆகுறது இல்லை. அதுவும் தலித் பெண்கள்னாக்க 5% தான் வந்து எஃப்ஐஆர் ஆகுதுன்றது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ் சொல்றாங்க. ஏற்கனவே அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, கம்ப்ளைண்ட்டை வந்து அதாவது என்ன, அந்த வேங்கவயல் வந்து இப்ப பெண்டிங்ல, வேங்கவயல் முடிச்சிருக்கலாம் சார். வேங்கவயல் சார்ஜ் ஷீட் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 24 நினைக்கிறேன், இந்த வருடம் 24 போட்டாங்க. அதையும் வேகமா முடிச்சிருக்கலாம். அதுல ஒருத்தர் வந்து போலீஸ்கார், அவங்க குற்றச்சாட்டப்பட்ட ஒருவர் வந்து போலீஸ்காரா இருக்கிறாரு, போலீஸ் பணியில இருக்கிறாரு. அந்த விட்டோடின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல சார், விட்டுட்டு ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதன் அடிப்படையில் அவரை வந்து இப்போ வேலைக்கே எடுத்துக்கல, சஸ்பென்ஸும் பண்ணல, டிஸ்மிஸும் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது
அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 6 மாசம் அவர் வந்து கிட்டத்தட்ட 40 டேஸ்ல போயிட்டாரு. பயந்துட்டு அப்புறம் 40 டேஸ்ல போய் ஆஜராயிட்டாரு. ஆஜராகி என்ன வேலைக்கு சேர்த்துங்கன்னு இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க இது பண்ணல. இப்ப திருப்பி ஹைகோர்ட்டுக்கு அந்த ஒரு கேஸை மட்டும் இப்ப ஹைகோர்ட்டுக்கு போகுது, மறுபடியும் எடுத்துட்டு போறோம். இப்ப 2 விஷயம் சார். அந்த வேங்கவேல பொறுத்த மட்டும் வந்து என்னன்னாக்க ரொம்ப அது வந்து விக்டிமுக்கு எதிராகவே சார்ஜ் போடப்பட்டது. அந்த கேஸ் என்னன்னா SC/ST வழக்கா போடப்பட்டு SC/ST வழக்கு குவாஷ் பண்ணிட்டு ஸ்டேட் பாதிக்கப்பட்ட மக்களே அவங்க மேலேயே ஒரு சார்ஜ் பண்ணி இன்னொரு எஃப்ஐஆர் போடப்பட்டு இந்த பேட்டர்ன் இந்தியாவில் இதான் முதல் வழக்கு. அதுல இருந்து SC/ST ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட எஃப்ஐஆர்ல இருந்து அந்த SC/ST கேஸை வந்து இது பண்ணிட்டு தான் சிபிசிஐடி என்ன பண்றாங்கன்னா அந்த கேஸை வந்து SC/ST வழக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவங்கள 3 பேரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ஹைகோர்ட் சத்யநாராயணன் முன்னாடியே பின்னாடியே பிறகு சார் சத்யநாராயணன் வந்து நான் ஓப்பனாக சொல்றேன், சத்யநாராயணன் இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா ஆணவ கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவா வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராயிட்டு இருக்காரு. சத்யநாராயணன் வந்து இங்க சிட்டிங்ல இருக்கும்போது ஜஸ்டிஸ் சத்யநாராயணன் அவர் யாருன்னா சங்கர் கௌசல்யா வழக்கில் வந்து A1 குற்றவாளியை ஹைகோர்ட்ல விடுதலை பண்ண சத்யநாராயணன் தற்போது கன்னிக முருகேசன் வழக்கினுடைய குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞராக டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறார். இன்னொரு வழக்கறிஞர் யாருன்னா முன்னாள் ஜஸ்டிஸ் நாகமுத்துவும். அதாவது நீதிபதியா இருக்கும்போது ஆணவ குற்றவாளிகளுக்கு ஆதரவா வந்து தீர்ப்பு கொடுப்பது, ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆணவ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வழக்கு நடத்துவது. சரி.